தளபதி விஜய் அவர்கள் தான் கடவுள் மாதிரி வந்து எங்க அப்பாவை காப்பாத்தினாரு. எங்க அப்பாவுக்கு இருக்க நோய்க்கு எல்லா டாக்டர்ஸும் கை விரிச்சாங்க. ஆனா இப்ப எங்க அப்பா நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நடிகர் கார்த்திக் அவர்களோட மகனான கௌதம் கார்த்திக் அவர்கள் இப்ப ரொம்பவே பெருமையா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. நவரச நாயகன் கார்த்திக் இவரை பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஏன்னா 90ஸ்ல மிகப்பெரிய அளவுல கொடிகட்டி பறந்த நடிகர். என்னதான் ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படின்னு எல்லா நடிகர்கள் இருந்தாலும் பட் அவங்களையும் தாண்டி அவங்க அளவுக்கும் செம்ம ஹிட் கொடுத்து அந்த அதே மார்க்கெட் வேல்யூவை மெயின்டைன் பண்ண ஒரே ஆக்டர்னு பார்த்தா அது நம்ம கார்த்திக் அவர்கள் தான். இவருக்கு நவரச நாயகன் அப்படின்னு பேர் வர காரணம் எல்லாத்தையும் இயல்பாவே அவர் ஃபேஸ்ல வர ஆரம்பிப்பாரு. அண்ட் அவருக்கு மட்டும் இல்ல, அவர் கொடுக்குற நடிப்பல மக்கள் மனசுலயும் அது ஆழமா பதியும். காமெடியா இருக்கட்டும், அண்ட் அழுகையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், அண்ட் இப்படின்னு எல்லாத்துலயுமே பயங்கரமா கலக்கிட்டு இருந்தவர் நவரச நாயகன் கார்த்திக். அண்ட் இவர் எவ்வளவுதான் படத்துல நல்லா நடிச்சாலும் பட் அரசியல் வாழ்க்கையால இவரோட சினிமா வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுச்சு. செம்ம கேப் விட்டாரு நடுவுல. அத்தனை வருஷம் கேப் விட்டதுனால இவருக்கு அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, சினிமா வாய்ப்புல ஹீரோவா தான் குறைஞ்சிடுச்சு, அடுத்தடுத்து குணச்சித்திர நடிகர் அண்ட் இதே மாதிரி துணை நடிகர் இப்படின்ற கேரக்டர் கிடைச்சாலும் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல மனசோட வந்தாரு. அண்ட் சினிமால திரும்ப அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் அப்படின்றதுனால அவருக்கு பெருசா பேர் கிடைக்கல. ஆனா அவரோட மகன் கௌதம் கார்த்திக் அவர்கள் நடிப்புல ஆர்வம் காட்டி அண்ட் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பாரதி ராஜாவோட இறப்புக்கு வந்த கார்த்தியை பார்த்து ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சியா இருந்தாங்க. ஏன்னா அவரால் நடக்க கூட முடியல. என்னடா ஆச்சு கார்த்திக்கு இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு சில வியாதிகள் இருந்தது, அது இப்போதைக்கு குணப்படுத்த முடியாது அப்படின்னு டாக்டர்கள் சொன்னாங்களா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த கார்த்திக் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காராம். இப்ப கார்த்திக் அவர்கள் குணமடைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸை கௌதம் கார்த்திகே சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.